இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள் 12/9/2024 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 7:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில நீங்க நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல விரைவாக வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. எளிதாக ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை கிடைக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறலாம். கல்வி பணியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். சில பஞ்சாயத்துக்கள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறையும். வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பிள்ளைகளை பற்றி அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சில பிரபலங்களுடைய நட்பும் அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களின் மூலம் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபருடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்திலும் பணியாளர்களினாலும் சரி, பங்குதாரர்களினாலும் சரி, சில சங்கடங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இதனை தாண்டி தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதேனும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களுடைய உதவிகளை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளவும் செய்வீங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த தொகையை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரிடத்திலும் இன்று கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். இன்று பணி நிமித்தமான பயணங்கள் சாதகமாகவும் முடியும். மாலையில விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்ததை விட கூடுதலாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவுகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க.
உங்களுடைய வேலையில அதிகாரிகளிடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். பேச்சுக்கள்ல அதிகாரத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகளும் இருக்குங்க. முயற்சிகளும் ஈடேறும். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் இன்றைக்கு எடுக்கவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பணியில நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சற்று கால தாமதமாக தங்க முடியும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியாக சென்று விடுவதே நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியை பராமரிப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் உங்களுக்கு தேவையற்றதாகவும் இருக்கும். இதுல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீடு கட்டுவதற்காக வங்கி கடன்களை எதிர்பார்த்து இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் பெற்று கட்டுமான வேலையை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் மூலமாக பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பங்குதாரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்பு வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல எதிரிகளை நீங்கள் வென்றும் காட்டுவீங்க. உங்களுடைய சமூக வட்டாரமும் அதிகரிக்கும். மாற்றுமொழி நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வியாபாரத்துல சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் தேவைப்படும். குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அகந்தையான பேச்சுக்கள் உறவுகளுக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் கைகூடியும் வரும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பனை தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. கற்றல் திறன்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய மனதுல அவ்வப்பொழுது வெறுமையான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை தைரியமாக ஆற்றக்கூடிய அளவிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பண வரவுகளை எல்லாமே பக்குவமாக பேசி வசூலிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடைகள் வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாயாருக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சரக்குகளையும் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பணிகளுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருமண முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கடன் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால வளர்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல மிகுந்த திருப்தியுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். காதலுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதில் இன்று செலவும் செய்வீங்க. பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு அதிக ஈடுபாட்டுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலம் கணிசமான வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் பாராட்டும்படியும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் அதிகரிக்கும். வீட்டுல உற்சாகமான போக்கும் காணப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பலான உணர்வுகளும் நீங்கும். உங்களுடைய வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுடைய வணிகத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிமுறைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு அதிக வேலையின் காரணமாக வேறு வேலைக்கு மாற வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் தொழில உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்துல செய்து முடித்து விடுவீங்க. பிள்ளைகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று நட்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நல்ல ஒரு தகவல் பரிமாற்ற திறனுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாகவும் எடுத்தும் கொள்வீங்க. பொறுமையாகவும் இருப்பீங்க. சில பணிகள் குறித்த நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரத்தையும் பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் செலவும் செய்வீங்க. ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை என்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய உணர்வை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட என்று நயமாக பேசுவதும் நல்லது. நகைச்சுவையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று இதனால மனதுல அமைதியும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பல் மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேகத்துல சில வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. இதனால மன சோர்வும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்களை விற்றவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமாக விளம்பரத்தை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். கவனக்குறைவின் காரணமாக வண்டி ஓட்டவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான போக்கும் காணப்படும். வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும்.
இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் முடியும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகள் கிட்ட ஒற்றுமை சிறப்பாகவும் இருக்கும். திருமண முயற்சிகளுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மாலையில உங்களுடைய நண்பர்களுடன் உல்லாசமாக நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தோற்ற பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று உங்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களிடத்திலும் உங்களுக்கான நேரத்தை செலவும் செய்வீங்க. தடைப்பட்ட தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சு திறமையினால எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உத்தியோக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வார்த்தைகள நிதானத்துடனும் இருங்க. முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறந்த வாய்ப்புகளை கடைசி நேரத்துல தவறவிட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வேலையில செய்து இந்த தவறுகளை எல்லாமே நீங்க மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் காரணமாக பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். நிதிநிலையில சுதந்திர தன்மையை நீங்கள் அனுபவிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பியவர்கள் கைவிட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஏமாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலை இடத்துல செய்யாத தவறுக்காக நீங்கள் அவப்பெயர்களை சுமப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற இடங்கள்ல அமர்ந்து விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொது இடங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய காதலியின் கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. பாதியளவாவது தந்து முடித்து விடுவீங்க. இதனால நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில் எடுத்தும் இருப்பீங்க. சிலருக்கு கணுக்கால்கள்ல வலியும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று ஏதேனும் சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கல்வி தொடர்பான குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அரசு வேலை தொடர்பு உடையவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். உத்தியோகத்துல பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சம்பளமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவு நிலை பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகம் வியாபாரம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதுரியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிகள்ல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு மாற்றமான நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய லட்சியங்களை நிர்ணயித்தும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு உடல் அசதியையும் ஏற்படுத்தலாங்க. ஆனாலும் சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று சூடான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகளும் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோபமான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கையில உள்ள பணம் தாராளமாகவும் இருக்குங்க. இதனால வீட்டுல ஏற்படுகின்ற செலவுகளை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. அரசு துறை, தனியார் துறை பணியாளர்களுக்கு சிரமமின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு பெருமைப்பட வைப்பதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை சுமையினால சற்று உடல் அசதியுடனும் படுவீங்க. மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. வாகனத்தை எடுப்பதற்கு முன்பாக நன்றாக பரிசோதித்து எடுப்பதும் நல்லது. வாகனங்களினால பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கௌரவ உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். கொண்டு செல்லும் பொழுது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய தந்திரங்களை வணிகத்துல ஈடுபடுத்தவும் செய்வீங்க. வியாபார யுத்திகள் உங்களுக்கு பலனை தருவதாகவும் இருக்கும். வணிகத்தை துரிதப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உணவுத்துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நெருக்கடிகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியத்துடனும் உறுதியுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கு போதுமான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் துணையுடன் இனிமையாக பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடனாக வாங்கி இருந்த பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட நிலத்துல வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அதற்கான வேலைகள்ல இப்பொழுது முனைப்புடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீங்க. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல புதிய நுணுக்கங்களை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல வகையில கை கொடுப்பதாகவும் இருக்கும். சில கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக கைகூடியும் வரும். சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று மனமும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இதுல ஆத்ம திருப்தியுடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல நண்பர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது சில நண்பர்கள் உங்களிடத்துல உதவிகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுக்கு என்று சில புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதான். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய திட்டங்கள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். புதியதாக முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் உண்டாகும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவதும் நல்லது. இன்று வாக்கு வன்மையின் மூலம் நன்மைகளும் உண்டாகும். கொடுத்த வாக்கினையும் காப்பாற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வழியில சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்று லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தடைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நீங்கள் விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பிட வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சியில இறங்கவும் செய்வீங்க. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை மதித்து உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அக்கறையாக பணியாற்றவும் செய்வீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு பாராட்டுகளையும் தருவாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தாமதங்களும் நீங்கும். சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. இது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். பொறுமையாக இருந்தாலே போதும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க தலைமையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையுடன் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சூழல்கள் சாதகமாகவும் அமையும். பொறுமையை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இனிமையான பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இதன் மூலம் நன்மைகளையும் பெறுவீங்க. அன்பிற்கு உரியவர்களுடைய ஒத்துழைப்பினால பிரச்சனைகளை எல்லாமே சிறப்பாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. முதலீடுகள் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். கல்வி பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். தர்ம செயல்கள்ல ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். கலை சார்ந்த பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறிகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பிரச்சனைகளை எளிதாக கையாளவும் செய்வீங்க. வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. விரும்பிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிதானத்துடன் செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில என்று அன்பும் அரவணைப்பும் காணப்படும். உங்கள் துணையையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. பணத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முன்பு உதவி பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் உடன் இருப்பவர்கள் கிட்ட அதிகப்படியான ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பெண்களின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை என்று தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரையும் கடுமையாகவும் பேசிவிடவும் வேண்டாம். கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகியும் விடும். என்று உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க.
நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. விலகி நின்ற உறவினர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த பரிசாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகளிடத்துல ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய எதிர்காலத்திற்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரிஸ்க் எடுப்பதாக இருந்தால் கவனமாக செய்வதும் நல்லது. சிலருக்கு முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த சிக்கலான போக்கும் மாறும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நினைத்த காரியங்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். திருப்பணிகள் சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். முன்னேற்றமான போக்குடனும் இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல பலன்களை காண்பதற்கு உறுதியாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு மாறுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து செய்தாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இதனை தவிர்த்து அவர்கள் கிட்ட அமைதியாக நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பயணத்தின் பொழுதும் கவனமாக பொருட்களை கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்படலாம். வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. அவர்களை அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். ஒரே நாள்ல 2-3 வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். இது வீண் பழியை சுமப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்று பெரிய அளவுல பண பரிவர்த்தனைகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதி நிலைமை குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளை சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. இன்று அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. வர்த்தக பணிகள்ல முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது.
மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று அமைதியுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலைச்சல்களும் ஏற்படலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இன்று உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று வரும் வாய்ப்புகளை எல்லாமே நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. இது உங்களுக்கே கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய செய்கையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களில் இருந்து எல்லாமே வெளிவந்தும் விடுவீங்க. செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை எல்லாமே உடனடியாக முடிக்க வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. மன நிறைவோடும் வேலைகளையும் செய்வீங்க. பிள்ளைகள் தரப்புல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல பதவியும் கௌரவமும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உறவுல ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் கைகூடியும் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொது பணிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மனப்பக்குவமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.